ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சகிப்புத்தன்மைக்கு உதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். ஒரு அம்மா, பக்கத்து வீட்டு அம்மா, எப்போ பார்த்தாலும் அவங்க ஒன்று அடுத்த வீட்டில் உள்ள மரத்தோட குப்பை வந்து இவங்க வீட்டில் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னா, அவங்க குப்பை நம்ம வீட்டில் கொட்டுறதுல குட்டி குட்டி அள்ளி அந்த மதில் செவர் ஒன்று இருக்குமா, செவத்துக்கு பின்னாடி அவங்க வீட்டில் கொட்டிடுவாங்களாம். இப்படியே 4 படம் கொட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு நாள் அதே செவத்தில் வந்து ஒரு கூடை, பெரிய கூடை ஒன்று இருந்துச்சான். அந்த கூட நிறைய பழங்கள் இருந்துச்சான். இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், நம்ம எப்போ பார்த்தாலும் குப்பையை தானே கொட்டிக்கிட்டே இருக்கோம், இது என்ன பழம் வச்சுருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தில் ஒரு லெட்ரு ஒன்று இருந்துச்சா. அந்த லெட்டரில், நீங்கள் தினமும் உங்கள் வீட்டை குட்டி குட்டி குப்பையை கொண்டாந்து என்னோடய தோட்டத்தில் தான் கொட்டினீங்க. நீங்கள் கொட்டின குப்பை வந்து உரமாக மாறி என் வீட்டு மரம் நல்ல பழம் கொடுத்துச்சு. அதில் பங்கு கொடுக்குறவங்களுக்கு அதே பழத்தை, அந்த பழம் தான் இது, எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு லெட்ரு இருந்துச்சான். நம்ம கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக போயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து ஒரு கெட்ட எண்ணத்தில் கொட்டினாங்க. அந்த அம்மா அதை வந்து ஒரு அவங்க கொட்டின அந்த தன்மையை மாற்றி உங்களால் தான் மரமே வளர்ந்தது மாதிரி அவங்க சொன்னோன்னே இந்த அம்மாவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக அதுலேருந்து அவங்க அதே குப்பையை வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் கொடுத்தாங்க. ஏன்னா உரமாக வச்சுன்னு சொன்னாங்கல்ல, உரமாக வச்சுக்கிறட்டும். இதுதான் சகிப்புத்தன்மையோட பரிசு. ஒருத்தங்க ஒன்று நமக்கு தப்பாக செஞ்சால் கூட அதை வந்து நம்ம அந்த தப்பை வந்து அவங்களுக்கு கரெக்டாக காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தப்பு செஞ்சவங்க மனசு உறுத்தும். ஏன்னா நம்ம செஞ்ச தப்பு தானே அப்படின்னு அவங்களே திருந்துவாங்க. அவங்கள்ட்ட அதை விட்டுட்டு போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீ ஏன் அப்படி செஞ்சா இப்படி செஞ்சேன்னு இது நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் விரோதமாக அதிகமாக தான் விரோதமாகுமே தவிர அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிற டைமும் வராது. ஆனால் எப்படி செஞ்சு பார்த்திங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு தவறே செஞ்சுட்டாலும் அந்த தவறை வந்து அவங்கள்ட்ட சுட்டி காட்டாமல் நம்ம வந்து அவங்கள்ட்ட எப்பவும் போல் யதார்த்தமாக நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த நமக்கு செஞ்ச தவறை நினச்சி அவங்களே வருத்தப்படுவாங்க. உண்மையான அன்பு என்றைக்குமே தோற்று போகாது. உண்மை இருந்தால் வெற்றி நிச்சயம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.